வணக்கம் மக்களே, இதுதான் கேட் ஸ்குவாட் கேமிங் பேசிகிட்டு இருக்குது. நானும் கேட்டுட்டு இருக்குது. நீங்கள் என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். சரி, அது வந்துட்டு என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு விளாண்டது, கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததுனால, நெட்ஒர்க் சரியாக கிடைக்காதனால தான் வீடியோ வராமல் இருந்துச்சு. ஓகே, அது வந்துட்டு இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஆனால் இப்போது ரொம்ப நாள் போயிருந்தாலும் உங்களுக்காக அப்டேட் மேலே அப்டேட் கொண்டு வந்திருக்கு. OB 48லேருந்து அடுத்து எப்படி சொல்கிறது, அடுத்த ஒரு அப்டேட் எல்லாமே ஃபஸ்ட் வந்துட்டு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படி என்றால், டோனி, அதாவது என்னென்னா டோனி என்னடா சம்மந்தமாக டோனின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு வரப்போகிறதே டோனி கொலாபரேஷனில் தான். ஸோ அதனால் இதை வச்சு மேபி ஒரு 1.5 வருஷம் விளாண்டுருக்கலாம் நம்மக்கிட்ட வரப்போகுதுன்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்று கிளிப்பு கிடச்சிருக்கிறதுனால நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவும் அதுலேயும் எப்படியும் ஏதோ ஒரு கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பான். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் இருக்காது அதில். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் அந்த கிளிப்பு. கரீனான் தான் டிஷர்ட்டில் போட்டிருக்கிறாரு, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இல்லைன்னா இந்தியாவில் ஐபிஎல்லோட கொலாபரேஷன் நடக்க போகுதுங்க. அதுக்கான ஹிண்ட்டு தான் இது. அண்ட் தென் வந்துட்டு ஐபிஎல்லோட அந்த கேப், ஆரஞ்சு கேப்பு, ஒயலட் கேப்பு, அதுக்கப்புறம் இதுதான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, எஸ், அடுத்த அனிமே இதை வந்துட்டு தனியாக போடலான் இருந்தாலும் சரி இதோடையே போட்டுடலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வியூவர்ஸை கொடுப்போம், சப்ஸ்கிரைபர் கொடுப்போம், என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்க. அதாவது என்னென்னா, டிராகன் பால் நம்ம சின்ன வயசில் ஃபேவரட், ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுற ஒரு ஃபேவரட்டான ஒரு அனிமே. என்னடா இதையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா எதை தாண்டா கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எதையும் இன்னும் இருக்குது, இன்னும் பின்னாடி இருக்குது. நிறையா பேர்த்துக்கு இப்போல்லாம் அனிமே பார்க்குறீங்க, அனிமே வருது. ஸோ அதனால் வந்துட்டு யாருக்கு எந்தெந்த அனிமே பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்டேட், அடுத்து வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ், அதாவது OB 48ல் ஒரு 4 பண்டில் வருதுங்க. அதாவது என்னென்னா, மியூசிக் மாதிரி ஏற்ற பண்டில். அதில் ஒன்றில் என்ட்ரி பார்த்தேன், ஆக்சுவலாக வீடியோ கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு பங்கமான ஒரு இது. அந்த நருட்டோ 2 எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். நருட்டோ 2 வந்துட்டு நவம்பர், டிசம்பர் இல்லைன்னா அக்டோபர் அதில் எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா நடுவில் இவ்வளோ பெரிய அப்டேட் கொடுக்குறப்ப அதை கொண்டு வந்தால் அப்புறம் வந்துட்டு அதுலேருந்து எவனை எடுக்க மாட்டானே. நருட்டோ 1 நல்லா கல்லா கட்டிட்டான், அடுத்தடுத்துக்கும் கல்லா கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் நருட்டோ அளவுக்குலாம் கல்லா கட்ட முடியாது அவனால். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அத்தனை பேர், நிறைய பேர் உசுரை கொடுத்தாவது நான் அது எடுப்புண்டாங்கிற மாதிரி கிட்னியை கூட வந்துட்டு அடமானம் வச்சுருப்பான் போல். அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணான். அந்த அதான் இன்ஸ்டாகிராம் வேணா போய் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். இந்தியா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் டேர்னடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இட்டாச்சி பண்டிலோட. கண்டிப்பாக இட்டாச்சி பண்டில் தான் மெயின் பண்டில். ஸோ அதனால் நம்ம அதை மறக்காமல், அதாவது என்னென்னா நருட்டோ தான் எடுக்கிறேன்னு நான் வந்துட்டு ஏமாற்றிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு கோப்ரா, எஸ், அதாவது கோப்ரானா MP40 இல்லை வந்துட்டு ஃபிஸ்டோ, இல்லைனா ஃபிஸ்ட்டு ஆக்சுவலாக வந்துருச்சு, MP40 கிடையாதுங்க. கோப்ரா பண்டில் மேபி ஈவெண்ட்டே ரிட்டன் ஆகலாம். இந்த 26 தான் வந்துட்டு டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸுமே மெயினாக அதை போட்டாங்க, கோப்ரா ரிட்டன். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட்டு ஈவோ பண்டிலாக வந்தது ட்ரெண்டாக, அதாவது என்ன ஒரு ட்ரெண்ட், அதாவது யூனிக்காக வந்தது கோப்ரா பண்டில் தான். நான்லாம் அது இல்லைன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன். அந்த ஒரு பண்டில் இருந்தால் போதும், கலராக மாற்றி ஜிகினா கலராக மாற்றி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இதோட ஃபைனல் அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஏன் கோப்ரா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விட முன்னாடி நிறையா இருக்குது. கோப்ரா இப்போ வந்துட்டு எடுத்தாலும் நீ இப்போ எடுத்தவன், பழைய யாராவது எடுத்தாலும், பழைய ஆள் எடுத்தாலும் பழசெல்லாம் இல்லை, இப்போ தான் நீ எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கோப்ரா பண்டில் மேலே இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இட்டாச்சியோ இல்லை நடுவில் ஒரு டபுள் ஷாட்குன்னு M188 அது எடுக்கிற வேலையை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்துட்டு வீடியோவாக பார்க்க வேண்டும். யாரும் டாப்அப்புங்கிற ஒரு நினப்புக்கே போவேணா, 30 ரூபா ஆஃபர் வேணால் போட்டுக்க, பொழைச்சி போய்க்க. அண்ட் தென் வந்துட்டு இதோட விடைபெறுகிறது. இதுதான் உங்கள் கேட் ஸ்குவாட் கேமிங். நன்றி, வணக்கம்.